வணக்கம் மக்களே. அம்மா வந்து வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் குழம்பு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்ன மீன் வாங்கின தெரியும்ல, ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் குழம்பு வச்சிடலாம், வறுக்கலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், பாங்காம் பண்ணலாம். எல்லாம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன் எல்லா மீனையும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது பாதி க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். கிழங்கா மீனை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம், அதை தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதுவும் இந்த மீனையும் இப்போ நான் க்ளீன் பண்ணணும். சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணி என்னென்ன பண்ணுறோன்ட்டு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்கள். ஹைப் வந்தால் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் ஒரு வீடியோவுக்கு வருது, ஒரு வீடியோவுக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஹைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் போடுங்க, அது போதும் எங்களுக்கு. ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் எங்கள் வீடியோ கொஞ்சம் எங்கன்னா போகும் வரும். அதனால் நீங்கள் லைக் கொஞ்சம் போட்டுட்டு வீடியோ பாருங்கள், ஓகே? சரி, இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மக்களே, க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். பெருசு பெருசாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நல்லா உள்ளே இருக்கிற குடல்களெல்லாம் எடுத்தாச்சு. அதில் வந்து நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு, செனை. கிழங்கா மீனில் அதான் தும்பளி மீனில், தும்பளின்னு தான் சொல்கிறீங்க, தும்பளி மீனில் செனை. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. தும்பளி மீன் செனையை க்ளீனாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா காரப்பொடி செனையும் தனியாக வச்சுருக்கிறேன். நல்லா இருக்கா? இவ்வளோ தான். இதை தனியாக போட்டு நம்ம வந்து குழம்புல ஒரு ஓரமாக போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மீனெல்லாம் வந்து நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணலான்னு பிரிச்சுக்கிடலாம். இது பாங்காய் செய்கிறதுக்கு வேக வைக்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உப்பு கொஞ்சமாக. நல்லா வேகட்டும். இது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மசாலா போட்டுடலாம். இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. வெறும் மிளகாத்தூள் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், வெறும் மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்கும். அதனால் இந்த வீட்டுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன். மீன் நல்லா வெந்துருச்சு, தண்ணிலாம் சுண்டிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி வச்சோம், அந்தளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சால் டேஸ்ட் வரும்ல. தயிர் போடக்கூடாது, லெமன் போட்டுக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வசஞ்சி எடுத்துடலாம். மீன் நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு, அப்படியே இருக்கட்டும். இது குழம்புக்கு நல்லா வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிடலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பூண்டு உரிச்சி ரெடியாக இருக்குது. 2 வெங்காயம் போடுறேன், மீடியமாக 2 வெங்காயம். அப்புறம் சின்ன வெங்காயமும் போடுறோம். இந்த 2 வெங்காயம் வந்து பாங்காம் பண்ணிடுறதுக்கு பொடியாக நறுக்கிட்டேன். நம்ம சாப்பரில் வச்சு கூட நம்ம சாப் பண்ணிக்கிடலாம், வேணும்னா பொடியாக வேணும்னா. இப்போது மீன் பாங்காம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிளகாவை கடாயிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். சூடாக நல்லா பொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடலாம். 1-2 போட்டுக்கிடலாம். சுட்டுட்டு செய்யணும். நான் ஏன் இப்படி வறுக்கிறேனாக்கும், சுடும்போது நல்லா மூக்கில் நெடி ஏறிடும், இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் நம்ம சமைக்க முடியாது. அதனால் அம்மா வந்து இப்படி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோவா நெடி ஏறாது. இப்படி லைட்டாக வறுத்துட்டு சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். மீன் பாங்காயக்கூடிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டாச்சு, அழகாக பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ இதோட வந்து மீனை சேர்த்துடலாம். நம்ம எல்லாம் இப்படி உதுத்து போட்டுடலாம். நல்லா வெந்திருக்கு, அருமையாக வெந்திருக்கு. புட்டு மாதிரி இருக்குது. ஆனால் புட்டுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பர்மா ஸ்டைலில் வந்து இது பாங்காம்ல.
இந்த இடம் வேக வச்சுருந்தோம்னாக்கும் நடு சதையை வந்து வேக வச்சுருக்கேன். மண்டை பக்கம்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டேன். கூட வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்தோம்ல கடாயில், வெறும் கடாயில் அந்த மிளகாயை அப்படியே இப்படி உதுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் காம்பை மட்டும் எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான்ப்பா, பாங்காய் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். அடுத்தது மீன் குழம்பு வச்சு ஆரம்பிச்சிடலாம். மீனில் என்ன மீன், காரப்பொடி மீன் குழம்பு. நல்லா பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சிடலாம். மீனெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன குட்டி ஸ்பூனில் வெந்தயம் பொரியட்டும். அது கூடவே உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். அப்படியே சின்ன வெங்காயம், அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாலும் அதுவும் இதில் சேர்த்துடலாம். வெளியே நல்லா காற்று அடிக்குது பயங்கரமாக. மழை வரப்போகுது, மழை வர்ற மாதிரியே இருக்குது. சரி, மழைக்கு ஏற்ற மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை ஊற்றிக்கிடலாம். ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் அது ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும். குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 போட்டேன், இது ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த காரப்பொடி மீன் குழம்புக்கு வந்து மிளகுத்தூள் போட்டோம்னா, மிளகு அரைச்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது அரைச்சி தான் வச்சுருக்கோம், அதனால் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் சேர்ந்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நல்லா தண்ணியாகவே கரைச்சி வச்சுட்டேன். குழம்புக்கும் அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். அம்மா ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ மீன் வறுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி விதவிதமாக வச்சு செஞ்சு சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்டா மாதிரி இருக்கும்ல. ஒரு சிலர்லாம் வந்து என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிட்றீங்கன்றாங்க. என்ன சாப்பிட்றோம், வெறும் மீன் வாங்கிட்டு வந்து அதை விதவிதமாக டிஃப்ரெண்ட்டான டைப்பில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அதுக்கு தின்னே அழிச்சிடுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கமெண்ட்லலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் அழிச்சிட மாட்டோம். சாப்பிடணும் கண்டிப்பாக. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த மீனாவது சாப்பிடணும். ஹெல்த்தி இல்லாததை சாப்பிடும்போது வேணால் சொல்லுங்கள், அதை ஒத்துக்கிறலாம். தப்பு அப்படின்றது இல்லை. என்னன்னா நீங்கள் மீன் சாப்பிடையிலேயே அழிக்கிறீங்க, தின்னுறீங்க, சீன் போடுறீங்க. என்னப்பா சீன் இதில்? இந்த சமைச்சு சாப்பிட்றதுல என்ன சீன் இருக்குது சொல்லுங்கள்? நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நீங்களாம் சொல்லுங்கள். அது மாதிரி சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, திரும்ப பதில் அழகாக கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்ல. நாம் வந்து இப்போ மீனை வறுக்கிறதுக்கு போட்டுக்கிடலாம். அப்படியே லைனாக வச்சிடலாம். லைனாக 5-6 மீன் தான், 6 துண்டு தான் நான் வச்சேன். 6 துண்டு தான் போதும். அது வீட்டுக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் செஞ்சு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. அம்மா வந்து கரெக்டாக அந்த வாங்கிட்டு வந்த 4 மீனையும் அப்படியே பிரிச்சுட்டேன். எப்படி பிரித்தேன்னா, வறுக்கிறதுக்கு ஒரு 6 பீஸு, அப்புறம் வந்து என்ன பண்ணேன், பாங்காய் பிணையிறதுக்கு ஒரு 6 பீஸு. அதில் வந்தது அவ்வளோதான், 6 பீஸ் வந்துச்சு. நல்லா பெரிய பெரிய மீன் இல்லை. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன், குழம்புக்கு மண்டை பக்கம்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதை தனியாக ஒரு நாள் குழம்பு வச்சு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இன்றைக்கி நான் எதுவுமே இல்லாத அன்றைக்கி, குழம்புக்கு எதுவுமே இல்லாத அன்றைக்கி, இறங்கி போக முடியலன்னா அதை எடுத்து வச்சுக்கலான்ட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நாளைக்கே வச்சுக்கிடுவேன். நான் திரும்ப கூட நாளைக்கே மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அடுத்தது வந்து இது நல்லா வேகட்டும். அப்படி தான் சிக்கனமாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் வீணாக்காமல், வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டோம். முடிவு எடுத்துட்டேன்னா செம்மையாக குடிச்சிட்ருக்கப்பா, வீடியோ எடுக்க முடியல. சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீன் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். அப்படியே இது வந்து காரப்பொடி மீன் இல்லை. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எல்லா மீனும் போட்டாச்சு. இது உருண்டுக்கிட்டே இருக்கும், நல்லா உருளைக்கட்டை மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஒன்று மறந்துட்டேன் மீன் குழம்புல.
மீன் முட்டை என்ன, தும்பளி மீன் முட்டை. இது ஒரு நல்ல பெரிய மீனில் இருந்தது. இதையும் அப்படியே நடுவில் போடலாம். இது ஒரு மீன், இதுலேயும் இருந்துச்சு, தும்பளி மீனில் தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு 3 மீனில் இருந்துச்சு. அடுத்தது இந்த காரப்பொடியில் இருந்த முட்டைங்களை பார்த்திங்களா, ஒன்று விழுந்துருச்சு. நல்லா பெருசாகவும் இருக்குது. அதையும் அப்படி ஓரமாக நடுவில் போட்டுடலாம், வேகட்டும். ஓகேயா, அவ்வளோதான். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டையெல்லாம் தனித்தனியாக தெரியுது. மீன் அப்படி அள்ளினாலே பயமாக இருக்குது. அருமையாக இருக்கா? அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா சார்ந்துடும். எல்லாம் உடனே சாராது. நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஆஃப் பண்ணி நல்லா குழம்புல எல்லாம் சார்ந்துடும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கிடலாம். அதில் அந்த வாசம் அப்படியே எடுத்து கொடுக்கும். கொத்தமல்லி தெரியுது. கிழங்கா மீன் முட்டை இது இந்த தெரியுதா? இங்கே மீன் வறுவலும் முடிஞ்சிடுச்சுப்பா. இது மீன் குழம்புல மீன் இல்லை, மீன் க்ளீன் பண்ணேன். அதனால் அப்புறமா குளிச்சுக்கலான்ட்டு இப்போ தான் சமையல் முடிச்சுருக்குறேன். சமையல்லாம் முடிச்சாச்சு. போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். இன்றைக்கி வந்து காரப்பொடி மீனில் குழம்பு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஊற்றிக்கிடலாம். நிறைய முட்டைலாம் இருந்துச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்குறேன். அம்மா தும்பளி மீனில் வறுவல் பண்ணியிருக்கேன், அதுவும் வச்சுக்கிடலாம். அதே தும்பளி மீனில் பாங்காம் பண்ணியிருக்கேன், பர்மா ஸ்டைல் மீன் பாங்காம், அதுவும் வச்சுக்கிடலாம். இவங்க ஒரு சிலர்லாம் புட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பர்மா ஸ்டைலில் பாங்காம் அதுக்கு பேர். அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் அதுவும் பண்ணியாச்சு, வச்சுக்கிடலாம். காய் ஒரு நாளைக்கு ஒரு காயில் ரசமும் வச்சாச்சு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செல்லப்பிள்ளை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.